தெனாலிராமனின் ஒரு அரிசி. தெனாலிராமன் ஒரு காலத்தில் வறுமையில் இருந்துக்கிறார். அவருடைய வறுமை போக்கணுங்கிறதுக்காக தன்னோட ஊரை விட்டு வேறு ஊருக்கு போகிறதுக்கு முடிவு பண்ணுறார். அப்படி போகிற ஊர் தான் பார்த்திங்கன்னா விஜயபுரம். விஜயபுரத்தில் யார் இருக்காங்கன்னா கிருஷ்ணதேவராயர். கிருஷ்ணதேவராயரோட அரசவையில் எல்லாருமே ரொம்ப வல்லமை பெற்று திறமையாக இருந்துக்கிறாரு. அந்த அரசவையில் தெனாலிராமன் போய் தன்னுடைய பாடல்கள் கவிதைகள் இதெல்லாம் பாடி அரசருக்கு ரொம்ப பிடிச்சி போய் தன்னுடைய கவிதைகளுக்கு பரிசு என்ன வேணும்னு கேட்குறாரு. எனக்கு அங்கே இருக்க, அதாவது அரசவையில் ஒரு அழகான ஒரு சதுரங்க பெட்டி இருந்தது, அதாவது செஸ் போர்டு இருந்தது. எனக்கு அந்த செஸ் போர்டு வேணும், அது போக தானியங்கள் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அதில் ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு. என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, அந்த சதுரங்க பெட்டியில் ஒவ்வொரு பாக்ஸுக்குமே மொத்தம் 64 பாக்ஸ் இருக்குதுங்களேங்க, ஒவ்வொரு பாக்ஸுக்குமே அரிசிகள் ரெட்டிப்பாயிட்டு வரணும். அதாவது முதல் பெட்டியில் ஒரு அரிசி வச்சா ரெண்டாவது பெட்டியில் 2 ஆகணும், மூணாவது பெட்டியில் 4 ஆகணும், நாலாவது பெட்டியில் 16 ஆகணும். இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி போயிட்டுருக்கிறப்ப பார்த்திங்கன்னா 100 ஆச்சு அரிசிகள், 1000 ஆச்சு, லட்சங்கள் ஆச்சு, கோடிகள் ஆச்சு. இப்படி பார்த்திங்கன்னா அரிசி களஞ்சியத்தில் இருக்கிற எல்லா அரிசியுமே தீர்ந்துட்டு வந்துட்டே இருந்தது. அரசருக்கு ஒன்றுமே புரியல, என்னப்பா இவர் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ட்டு. ஸோ உங்களோட அரசவையில் இருக்கிற அரிசிகளை தீர்க்கறது என்னோட நோக்கம் கிடையாதுங்க ஐயா. எனக்கு இருக்கிற திறமையில் உங்களுடைய அரசில் நான் நல்ல நல்ல சொல்யூஷன்ஸ், அதாவது மிகப்பெரிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு திறமை பெற்றவன் அப்படிங்கிறது புரிய வைக்கிறதுக்காக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு புதிர் உங்களுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அரசருக்கு தெனாலிராமனுடைய திறமையை பார்த்து ரொம்ப வியந்து விஜயபுரத்துடைய ஒரு அங்கமாகவே தெனாலிராமனை ஆக்கிடுறாரு. நன்றி.